நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், கால் மிதிக்கும் கர்த்தருக்கு சொந்தமாகவும் நமக்கும் ஆண்டவர் தருவன் தான் சொல்லிக்கிறார். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு சொந்தமாகவும் நான் சொல்லியிருக்குது. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன்றார். அந்த காலேபுடைய வாழ்க்கையில் பாருங்க, 85 வயசு ஆயிடுச்சு. இந்த மனுஷன் வயசான காலத்தில் சோர்ந்து போகாம மறந்து போகாம ஞாபகப்படுத்தி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு நான் தருவேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் முழு இதயத்தோட ஹோல் ஹார்ட்டடாக நான் ஆண்டவரை பின்பற்றினேன். அப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்கிறாரு? எதன் நிமித்தம் உனக்கு நான் தருவேன்றாரு? அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நீ பின்பற்றினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் யாருனால பிள்ளைகளுக்கு எப்படி வருதுன்னா, அப்பா அம்மா உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுது நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கும் வரும். காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது, அவன் இருதயம் உத்தமமாய் இருந்துச்சு. பாருங்க, அவர் யோசுவாட்ட வந்து சொல்றாரு, 85 வயசுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றாரு, கேளுங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். உயிரோட வந்து என் கூட இருந்த என் சொந்தக்காரு, என் சர்ச்சுக்கு போனவங்க, அந்த தலைவர், அந்த ட்ரெஷரரு எல்லாம் போயிட்டாங்க சார். எனக்கு சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்த டீச்சரும் போயிடுச்சு சார். அந்த ஐயான்னு சொன்னேன் பாருங்க, அவரும் போயிட்டார் சார். ஆனால் என்னவோ தெரில, என்ன உயிரோட வச்சுக்கிறார். மோசே அன்னைக்கு என்ன அனுப்புனார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலன் இன்னைக்கும் எனக்கு இருக்குதுன்னு யார்கிட்ட சொல்றாரு? யோசுவாட்ட சொல்றாரு. இந்த பாரு, அன்னைக்கு போல நான் இருந்தேன் மோசஸ், அதே பலன் இப்போ இருக்குதுறானா. பிரதர், நம்ம வந்து இந்த ஸ்டைலில் போகணும். ஆமென். கர்த்தருடைய வசனம் நம்மளை வாழ வைக்கும். கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும் சார். அந்த வசனத்தில் ஜீவன் இருக்கு சார். இந்த வசனத்தில் ஜீவன் இருக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தை எதுக்கு எழுதி வச்சுக்கிறாருன்னா, என் பாஸ் வந்து போற, நீ ஒரு காலேப் மாதிரி இருக்கணும்னா, நீ சுதந்திரத்தை கொள்ளணும்னா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் ஆண்டு குத்துருவாருன்னு சும்மா பாடிட்டு இருந்தா மட்டும் போதாது சார். எனக்கு அந்த பாட்டு ஃபுல்லாக தெரில, ஒருவேளை நான் சொல்கிற மெசேஜ்லாம் அதில் இருக்குமா இருக்கும் தெரில. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ஹோல் ஹார்ட்டடாக, முழு, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் முழு இதயத்தோடும் ஒரு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கான்சென்ட்ரேட்டடாக ஆண்டவரே, யூ மஸ்ட் லவ் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட், வித் ஆல் யோர் ஸ்ட்ரென்த். சார், இன்னைக்கு நம்ம வீடு, நம்ம பணம், பொக்கிஷம், அதெல்லாம் கூட கொடுக்குற மேட்ரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியாணிக்கு நீ சாப்பிட போப்பா, பச்சடி கூட கொடுக்கப்படும். நீ பச்சடியே உன் வாழ்க்கையாக இருந்தனா என்ன சார், கரெக்டாக நான் சொல்கிறது? அதுதான் கூட கொடுக்கப்படணும்னு அர்த்தம் சார். இட்லி சாம்பார், இட்லி தோசை வாங்கினா சாம்பார் சட்னி இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி மாதிரி 3 கலரில் வருதுங்க. ரெட் கலர், ஏன்னா முந்தியெல்லாம் வெள்ளையில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி இருக்குது, உனக்கு க்ரீன் கொடுக்குறான். இப்போல்லாம் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, தேசப்பற்று வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும். கடையில் கூட இப்போல்லாம் நான் பார்த்தேன் 3-4 விதமாக வருது சார். ஆனால் சட்னிக்காக எவனும் போய் நிற்கிறது இல்லை. என்ன சார் நீங்கள்? சார் எனக்கு இட்லிலாம் வேணாம் சார், சட்னி மட்டும் கொடுங்க சார். நான் நீ மாவு ஆட்டினா கூட கொடுக்க மாட்டேன், போடான்னு தோற்றிடுவோம். கிடையாது. அதுக்கு தான் பேர் கூட கொடுக்கப்படும். இப்போ கடையிலாம் கூட கொடுக்குறான் அவனு, இல்லை துணி வாங்கினா, அப்படி இல்லை, கூட எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கொடுக்கப்படும். அந்த மேட்டருக்கு போய் நம்ம எப்படி போகணும் தெரியுமா? அது பின்னால் போகக்கூடாது. அவருக்கு தெரியும், அலங்கரிக்கிற தேவன். நீ ஜபம் பண்ணுவதுக்கு முன்பே உன் தேவையை அறிந்த தேவன்ட்டார். ரைட்டா? நீ கேட்கறதுக்கும் மேலே நான் தருவேன்றார். உனக்கு கேட்க கூட தெரிலடான்ட்டார்ப்பா, அசிங்கம்டா. சே, கரெக்டா? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? உனக்கு கேட்குறது கூட தெரியலடான்றார். ஏங்க கரெக்டாமா தம்பி நான் சொல்கிறது? இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் கேட்டால் என்ன சொல்லுவோமா? ஐயோ, நேற்று பார்த்தோம் பிரதர், ஒருத்தர் வச்சுருந்தாரு, ஆண்டவரே அதே இது வரணும்னு ஜோம் பண்ணுறேன். கரெக்டாக? உனக்கு அவ்வளோதான் மேட்ரு இருக்குது, எனக்கும் அவ்வளோதான் மேட்ரு.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், டேய் நீ ஜெபம் பண்ணி வரதுக்குள்ளே அது அவுடேட் ஆகிடும்டா மாடலு, நான் உனக்கு அடுத்த மாடல் வச்சிருக்கிறேன்டா, டேய் உனக்கு தெரியலையேடான்றாரு. அதுக்கு பேர் தான் இருளில் இருக்கிற பொக்கிஷம், இருளில் இருக்கிற மேட்ரு கண்ணுக்கு தெரியாது, நான் வச்சுக்கிறேன், நான் கொடுக்க போகிறேன்றார். இருள் இருக்கும் பொக்கிஷம். அப்போனா பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு காரியம். தகப்பன் உறங்குதல் தூங்குதல் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன்றது. அப்போ நீ செய்வது மட்டும் என்னன்னா முழுசாக ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு வேண்டாததெல்லாம் விட்டுணுங்க. இதை நீங்கள் தான் சார் செய்யணும். சார் முடி வெட்டுறதுக்கு தான் இன்னொருத்தர் தான் தேவை, நானே வெட்ட முடியாது. ஆனால் இதை பிடுங்குறது நீங்கள் தான் பிடுங்கணும், நீ தான் எடுக்கணும். உங்கள் பாஸ்டர் சொன்னாருன்னா நீ என்ன பண்ணுங்க, நான் பாஸ்டர் இப்போல்லாம் முந்தி மாதிரி இல்லைன்ட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுவேன்னுங்க. ஐயோப்பா இவங்களெல்லாம் வச்சு மேய்க்க முடியாது பாவம். ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் சொன்னாருன்னா கல் எடுத்து அடிப்பேன், இல்லாட்டா கல்டா பண்ணுவேன். வீட்டில் சொன்னாங்கன்னா கோச்சிக்குவேன். நான் என்ன சொல்கிறேன், யாரும் சொல்லுவாங்கப்பா நீயே சொல்லிக்கோ. ஆண்டவரே தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் இதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத வழிகள் எதுமா இருந்தா நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க, நானே பிடிங்கி போட்டுறேன்ப்பா. தம்பி நீ போய் முன்னேறணும்னா நீ முயற்சி பண்ணு, உனக்கு யாருமே முயற்சி பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கி உனக்கு பசி வந்துச்சுன்னா கவலைப்படாத பதர், நான் சாப்பிட்றேன் பதர், நீ அப்படியே உட்காந்து பாரு, உன் வயிறு நிரம்பிடும்னா என்னப்பா கதை விட்றியாப்பா, விவரமாக இருப்ப, நீ நம்ப மாட்டேன், எந்த பிரசங்காரும் நான் நம்ப மாட்டேன் சார் இப்படிலாம் சொன்னா. இல்லை பிரதர் இது ஒரு அற்புதம் பிரதர், நீங்கள் அப்படியே இருங்க பிரதர், நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் பிரதர், வயிறு நிரம்பிடும். எவ்வளோ உஷாராக இருக்கிறீங்க. அப்போ இந்த மேட்ரில் எப்படி தாம்மா இன்னொருத்தர் நமக்கு சாப்பிட்டு நம்ப முடியாது. அம்மா ஜெபம் பண்ணனால, என் பொண்டாட்டி ஜெபம் பண்ணனால, எங்கள் பாஸ்டர் சைடு நான் செய்யணும், நான் செய்யணும், நான் எடுக்கணும், என் வாயில் போடணும், நல்லா இருக்குதுன்னு போனால் தான் திருப்தியும். காலேப் அவர் வாழ்க்கையில் நம்பர் 1 கால் மதிக்கும் தேசம் உனக்கும் மட்டும் இல்லை உன் பிள்ளைகளுக்கும். பிரதர் நீங்கள் உன் பிள்ளைகளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் சிஸ்டர். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அப்போ இதை செய்யணும். ஆனால் இது வர்றதுக்கு காரணம் 2 காரியம். உன் இருதயம் முழுமையாக இருந்துச்சு என் பின்னால், 2 உனக்குள்ள வித்தியாசமான ஆவி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் எட்டி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆவியில் இருக்கிறோம், யார் சிரிக்கிறவங்க கூட என்ன ஆவி, பிரேஸ்தலாட் சொன்னால் கூட என்ன ஆவி, ட்ரெஸ்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டு ப்ளூ ரெட் எது போட்டுட்டு வந்தாலும் யூனிஃபார்ம் என்ன ஆவி, பைபிள் கையில் வச்சுருந்தா கூட ஏங்க பிசாசு என்ன மாதிரி கொட்டேஷன் கொடுத்துச்சு இயேசுக்கு வனாந்திரத்தில். ஜென்ரல் நாலேஜ் புக்கில் இருந்தால் விட்டான், இல்லைங்க ஆண்டவர் வசனத்தை சொல்லினா ஆண்டவர் சொல்கிறார் இது கிடையாது, வசனத்தை தப்பாக பிழையாக யூஸ் பண்ணுற சொல்லி ஆண்டவர் அவனை தட்டினார். இன்னைக்கு ஆவியை பகுத்தறியணும், அந்த ஆவியோட போய் சேர்ந்தா நம்ம முன்னேற்றம் போயிடும். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, சுத்த கரத்தோட சுத்திரத்தோட கர்த்தர் உயர்த்தர்களோட சேர்ந்து ஆராதின்றார். வசனம் சொல்லுது. இன்னைக்கு உங்க இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவரை காலேபு போல முழு இருதயம், நல்ல ஆவி, கெட்ட ஆவி இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில அந்த ஆவி, இந்த தரம் மாறுது. இந்த 2 மாறின உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, என்னுடைய வாக்கு தத்தங்கள் கடவுள் கொடுத்த காரியத்தை நான் மறக்கலை, பிரச்சனைகள் மத்தியிலும் அநேகர் கீழே வந்தால் கூட நான் வித்தியாசம், நான் கைப்பற்றுவேன் சொல்லிட்டு 85வது வயசில் மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்து நான் போய் போராடுறதுக்கு ரெடின்னு அந்த மனுஷன் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம 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 ஆண்டவரை முழுமையாக நம்ம யோசுவா 14:9 சொல்லுது, ஐ ஃபாலோட் த லார்ட் ஹோலி கம்ப்ளீட்லி. முழுமையாக, வசதிக்கு மட்டும் இல்லை, வசதி இல்லாத காரியங்கள். சில சமயம் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் ஒருத்தன், கடன் வாங்க போல் அவன் சொல்கிற டைலாக் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும், கொடுக்க போல் ஆளே காணாம போயிடுவான். சில சமயம் ஆண்டவர் சொல்வார் மன்னித்தவனை விடுன்வார். நீங்கள் என்ன சொல்லுங்க, அப்பாலே இப்போ சாத்தானே பிசாசு பேசுது, ஏன் கடவுள் பேச மாட்டாரா? அப்படி அங்கே தான் உன் பணம் உன் பின்னால் இருக்குதா, ஆண்டவருக்கு இருதயம் போத நீ விட்டு கொடுத்துப்பாரு, திடீர்னு எங்கே தெரியாத இடத்துலேருந்து டக்குன்னு ஒரு 10 லட்சம் வந்து சேரும், என்னான்னு தெரியாது. இதுதான் அவர் செய்கிற அற்புதம். இந்த இருதயம் ஆண்டவருக்கு நான் ஃப்ரைட் சார், ஆண்டவர் எதை கொடுக்க சொன்னால் கொடுத்துருவேன் சார்,
அப்பேற்பட்ட ஒரு இருதயம் ஆண்டவருக்கு முன்னால் வந்தால் தான். இதை உண்டு பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் சுத்த இருதயத்தை பண்ணுறதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறார், உன் புள்ளைய தூக்கி பலிபீடத்தில் ஏற்றுறான்றாரு. ஐயோ, நம்ம என்ன சொல்லியிருப்போம், இது கண்டிப்பாக பேய் தான் பேசுது, கத்தர் செய்ய மாட்டார். கத்தர் மன இருதுக்கும் கொலையா செய்ய சொல்லுவார், சிப்போ இயேசு நாமத்தினாலும் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் தான் செய்ய சொல்லிக்கிறார். கிட்ட வந்தோடனே நிறுத்திட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூடயா ஆண்டவருக்கு சத்தத்தை கீழ்ப்படிய போல உன்னை தாழ்த்த சொல்வார். உன் தாயை தவப்பன்ட்ட சாரி சொல்வார். நீ செஞ்சுப்பார். அம்மா அன்னைக்கு நான் கோபமாக பேசிட்டேம்மா, மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சி உங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துரு. முடிஞ்சிச்சால் தான் உன் உள்ளத்தில் சர்ன்னு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். மனைவியோ பிள்ளைகளோ நமக்கு தெரியும் நம்ம தப்பு, அவங்க கரெக்டு. ஆனால் கூட மீசையில் மண் ஒட்டாத மாதிரி இப்படி பேசுகிறப்ப உன் இருதயம் எவ்வளோ மாதிரி ஒரு இது தாழ்த்தி சின்ன பையனா அதோட, தம்பி டேடி அன்றைக்கி டென்ஷனில் ஏதோ அடிச்சிட்டேன்டா, திட்டேன்டா, ஐ லவ் யூடா, சாரிடா, சாரி வாயில் வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் தோஸ் ஹூ ஆர் ஹாட்டி. ஹாட்டினா மன மேட்டிமையாக இருக்கிற இருதயத்துக்கு விரோதமாக இருக்கிறாராம். ஐயா, இன்னைக்கு உங்கள் இருதயத்தை பார்த்தா மேட்டிமை இருக்குதா, திமிர் இருக்கா, பெருமை இருக்கா, மன்னிக்க முடியாதது இருக்கா, கசப்பு இருக்குதா, மற்றவங்க செஞ்ச தப்பையே திருப்பி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள்னா நான் தீர்க்கதரிசியாவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன், உன் உடலில் வியாதி கண்டிப்பாக இருக்கும். மருத்துவமே சொல்லுது, சைக்கோசோமேட்டிக் இல்னஸ். உனக்கு தூக்கம் சரியாக இருக்காது, பிளட் ப்ரெஷர் சீக்கிரமாக வந்துடும், முட்டு பெயின், அந்த பெயின், ஊரில் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் அவுட்டு, கசப்பு. இது சாபம் கிடையாது, நான் சொல்கிறது. இது செஞ்சால் அது நடக்கும் சார், கரெக்ட் தானே? ஓவராக தண்ணி வாயில் ஊற்றிட்டோன்னா அப்படி மூச்சில் ஏறிடும். அது சொல்கிறது நான் தீர்க்க தரிசனமா, இது நடந்தால் அப்படி நடக்கும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இது பைபிளில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னித்தால் நீ பெரிய நல்லவன் கிடையாது, உனக்கு நல்லது செஞ்சுக்கிற, உனக்கு வியாதி கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு மன்னிக்கணும். என் ஜீவனை கொடுக்கிற தேவன், என்னை ஹீல் பண்ணுற தேவன், என்னை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு நான் காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலன் அடைவேன். அப்பொழுது சிறகடித்து கழுகை போல பறப்ப, வாலிப பசங்க நடக்கிறதுக்கு தடவானுங்க, நான் ஓடுவேன், பறப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலும். சார் உங்கள் பலன், நீங்கள் பயங்கரமான பலசாலி சார். எவனாச்சும் உனக்கு முடியாதுன்னு சொன்னான்னா அது பொய் சார், நீங்கள் நம்பாதுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் உள்ள எல்லாம் இருக்குது. நான் பொய்யை நம்பிட்டுங்கன்னா நீங்கள் இப்படி தான். ஆளை பார்த்து பயப்படாதுங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதுங்க. நீ பயப்படவே கூடாது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயந்துட்டா கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்படாமல் நின்று நான் பெரிய காரியங்களை செஞ்சிடுறேன்றார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் பயப்படாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அதிக பாசத்தோடு இருக்கிறார். பிரதர், எந்த தவறான யோசனையும் உங்களுக்கு மைண்டில் வரக்கூடாது. சிஸ்டர், நீங்கள் சொல்லலாம், இல்லை பிரதர் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அடா, எவன் தான் தப்பு பண்ணல? திருப்பி சொல்லிட்டா, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்கள? இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும், அந்த மேடையில் இருக்கிறவங்க, அப்புறம் அப்படியே பிஷப் எல்லாரும் சேர்த்துங்க, எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். நீ பாவியாக இருக்கும் பொழுதே உன்னை நேசித்தேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லவ்வே உன்னுடைய பாவத்திலேருந்து தான் உன்னை நேசித்துக்கிறேன். நீ ஒன்றும் அழகாக மேக்கப் போட்டனால மயங்கி போக போகிறதில்ல. உன்னுடைய அசுத்தத்தை பார்த்தே நான் நேசித்துக்கிறேன். ஏன்னா நீ என் புள்ள, நீ என்ன நிலைமை இருந்தாலும் என் பிள்ளை, உன்னை நான் நேசிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரு உற்சாகத்தோட, அப்பா ஐ லவ் யூ லார்ட், என்னை நீர் ஆசீர்வதிங்க, நான் சந்தோஷமாக உமக்காக தைரியமாக நான் வாழ்கிறேன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜெபப்பட்டா உங்களுக்கு கரங்களை உயர்த்தி நீங்கள் கண்களை மூடி கேளுங்க, என்ன தொடுங்கப்பா. காலேபுக்கு நடந்த மாதிரி லைஃப்பில் நான் இருக்கணும். என்னை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உங்களை முழுமையான இதயத்தோட முழுமையாக நான் உங்க போகணும். என் உள்ள ஒரு வித்தியாசமான ஆவியை செய்யுங்க. அசுத்தமான காரியம் என்னை விட்டு போட்டோம். என்னை மாற்றுங்க கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. அந்த பாட்டு மாதிரி மனசுல சொல்லி கேளு. எனக்கு தெய்வீக பலன் கொடுங்க. என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக தைரியம், எதையும் சந்திக்க முடியும். Even if I look unpopular, I don't care. I will take a stand for God. ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழ்வேன். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, எஸ் நோ, மழுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஒன்று வெளிச்சத்தில் இருப்பேன், இல்லை இருள். என் வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். எதை குறித்து நான் பயப்பட போறதில்லை. சொல்லுங்க,
வியாதி, துர்ச்செய்தி, எனக்கு பலனுக்கு மிஞ்சின பலசாலிகள் இருந்தாலும் அவர்களை உன் கரத்துல ஒப்பு கொடுப்பேன்றார். ஆமேன். பயப்படாதுங்க, கோலியாத்தை கண்டு பயப்படாதுங்க. நீங்க சொல்லுங்க, எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை எனக்கு வைத்திருக்கிறேன். நான் ஏன்பா நான் ரொம்ப இழிவான நான் யோசிக்கக்கூடாது. உயர்த்துங்க ஆண்டவரே, என் மைண்டை உயர்த்துங்க, என் மைண்டில் இருக்கிற குழப்பத்தை நீக்குங்க. கேளுங்க, என் மைண்டில் இருக்கிற எதிர்மாறிய சிந்தனைகளை என்னை விட்டு எடுத்து போடுங்க. கேளுங்க, என் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதமாக மாற்றுங்க. அந்த காலேபு மாறி என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு ரொம்ப தெரியாது, அதையும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்கப்பா. நீங்க சொல்லுங்க, உங்களோட நான் கத்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்து நான் என் வாழ்க்கையில தீர்மானம் பண்றேன். ஐ வில் வெயிட் இன் யுவர் பிரசன்ஸ். உன்னை விட்டு எடுபடாத அந்த பங்கு உங்கள்கிட்ட நான் காத்திருக்கேன். என்னோட பேசுங்கப்பா. என் மைண்டை மாத்துங்க, என் நிலையை மாத்துங்க. ஒரு வீரனாக என்னை அழைத்திருக்கிறீங்க. என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க சரீரத்துல ஒரு தொடுதல் தேவைன்னா கேளுங்க. நீங்க ஒருத்தர் என்னை தொட்டு ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். அவங்களை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு வெளிப்படுத்துறீங்களே. You love them so much, Father. அங்க நேசிப்பது நிமித்தம் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல இறக்குங்கப்பா. அவர்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து நல்ல பசியை கொடுத்து வாஞ்சையை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்துங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில துன்பப்படுத்துற காரியங்கள் அவர்கள் விட்டு நீங்கட்டும். எல்லா வியாதிகளும் கஷ்டங்களும் நீங்கட்டும். ஒரு அற்புதம் முதிக்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில காணாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால we commanded to open in Jesus name. புதிய தருணங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வாசல்கள், ஒரு புதிய வாசல் திறந்த ஒரு காலத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் மகனே. நீ முன்னேறி சென்று அதை நீ சுதந்திரத்துக் கொள். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஆவி, ஒரு தைரியமான ஆவி. இப்பொழுது கூட தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து உம்முடைய உயிரோடு எழுப்பினீரே உம்முடைய சரீரத்தை, அந்த வல்லமை இப்பொழுது தொட்டு அவளுக்கு வயோதிப ஆயிடுச்சு, மங்கிருச்சு என்ற யோசனை இல்லாமல் புதுப்பிக்கப்படட்டும். அந்த கண்கள் பிரகாசம் ஆகட்டும். அந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் ஆண்டவரே ட்ரைனஸை நீக்கி மசில பலப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில எல்லா வழிகளும் இயேசு நாமத்தினால் உடவிட்டு நீங்கட்டும். பழுதாகின அந்த அங்கங்கள் இயேசுவின் நாமத்தினால புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. let a new thing spring forth. பழையவைகள் ஒழிந்தன, புதிய காரியம் உன் வாழ்க்கையில உதிக்க சொன்ன தேவனே, let it arise in Jesus name. அவருடைய பொருளாதாரத்துல bless them financial breakthroughs Father. வாழ்க்கையில இதுவரைக்கும் வரக்கூடாம நிக்கிற தடப்பட்ட காரியங்களை விடுதலை செய்து அவளை ஆசீர்வதிங்கப்பா. அவளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீடு ஆயுசு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் சொன்னீர். பயம் வேண்டாம், சந்தோஷம். திருப்பி வீட்டில் போய் என்னாகமத்திலையும் யோசுவா புஸ்தகத்திலையும் 2 புஸ்தகத்திலையும் அதிகாரம் 14 தான். அதை போய் வாசிக்கட்டும் ஆண்டவர். அவர்களோட இடைப்பட்டு ஒரு உற்சாகத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை உன்னதமான ஒரு நிலையில நிறுத்துற தேவனே, bless them. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவன் கையின் பிராசத்தில் அந்த பிசினஸ் ஆசீர்வதியும். எல்லையை பெரிதாக்குங்க. ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என்னை காண்கின்றார். எழுப்பினிருந்து பாடுவோமா? Come on. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. இன்னொரு தடவை. எல்ரோஹி, எல்ரோஹி. திரும்பி. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. அதிகாலையில் சூரியனை காண்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார். என்னை காண்கின்றார். எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. எல்ரோஹி, என்னை காணும் தேவனே. சுரேஷ் on the flute, come on. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கின்றேன். இந்த உலகத்தின் மாயை